வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 46 சென்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோங்க. ஒரு 150 அடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. 46 சென்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரே ஓனருங்க. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சைட் தான் இப்போ நம்ம வந்திருக்கிற சைட் நம்மளுக்கு. நம்ம பார்க்குற வில்லேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பூந்தண்டலம் க்ரீன் ஏக்கரில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குங்க. நல்ல டெவலப்பிங் ஏரியா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோ ஹவுஸ் போட்டிருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி இது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா வீடு, இங்கே ஒரு இண்டிவிஜுவல் வில்லா போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வீடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஒரு ஃபுட்பால் கோச்சிங் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் இங்கே இருக்குது. இதுக்கும் ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது போல் நிறைய வீடுகள் இருக்குங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா பக்கவாக இருக்கும். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரோடும் பார்த்தீங்கன்னாக்கா பூந்தண்டில் உள்ளார வர ரோடுங்க. ஈசிஆர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடு. ப்ராப்பர்ட்டினுடைய ஃப்ரண்டேஜ் தாங்க இதில் ஹைலைட்டு. ஒரு 120 அடிக்கு நல்ல ஃப்ரண்டேஜுங்க. ஃபேஸிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்குறது. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்குறோம். சைட்டு உள்ள இன்டீரியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டெவலப்பிங். நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க. நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸோ க்ரீன் ஏக்கரில் இப்போ நம்ம பார்க்குற இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைட்டில் கிளியரான டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு 46 சென்ட்டுங்க. 46 சென்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்க, இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறவங்க ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் கிடையாது. இந்த லேண்டு நேரில் வந்து பாருங்கள், அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்குறோம். மண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த சாயில் நல்ல அருமையான சாயில். இது எந்த மரங்கள் வச்சாலும் வரும். ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா எம்டியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த ஏரியாவில் க்ரீன் ஏக்கரில் ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணணும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க. இதில் நீங்கள் தாராளமாக போடலாம். ஏன்னா இது பூஞ்சேரிக்கு பக்கத்தில் சேட்டலைட் சிட்டியில் கவர் ஆகிறதுனால இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா பூந்தண்டலம் நல்ல மூவிங்கில் இருக்கிற ஏரியா. ஸோ ஒரு பெட்டரான ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அருமையான ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க. சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரவுண்ட் அப்பில் ஃபுல்லாக தேக்கு மரம் இருக்குங்க. இது மாதிரி நல்லா தேக்கு மரம்லாம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது. தேக்கு மரம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரவுண்டு ஃபுல்லாக தேக்கு மரம் தான். இந்த கார்னர் ஃபுல்லாக, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங் ஃபுல்லாகவே அந்த சைடில் நல்ல பெரிய பெரிய தேக்கு மரங்கள் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். இது ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நல்லா தேக்கு மரங்கள் நிறையா இருக்குங்க. ஸோ அடிஷ்னலாக இதில் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மரங்கள் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ண முடியும். அதனால் இதில் இந்த சைட்டை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். சைட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ப்ராப்பர்ட்டிங்க. டைட்டில் கிளியரான டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. மேலும் இந்த சைட்டினுடைய டீட்டெயில் வேணும்னா நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.